ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன ஒரு வீடியோனா, நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேசரி பண்ணுறேன். ஓகேவா? இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் செய்ய போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் நிறைய ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நான் ஒரே ஸ்பூன் தான் நெய் ஊற்றினேன். அதில் ரவா கொஞ்சம் போட்டு வறுக்கிறேன். உங்களுக்கு அளவு தேவைன்னா ஒரு கப், சும்மா ஒரு டம்ளர் இருக்குல்ல, நம்ம அரிசி போடுவேன், அந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலான்னு. இது நல்லா வறுக்கணும், ஸ்மெல் வர அளவுக்கு வறுக்கணும். இங்கே தண்ணி தனியாக கொதிக்க விட்டுருக்கேன். இந்த தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு எவ்வளோ அளவுன்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் மெஷர் பண்ணாமல் செய்யலாம், எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த எல்லாமே இவ்வளோ ஊற்றணும் அவ்வளோ ஊற்றணும்னு சொல்லி தான் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம். நானே வீடியோ எடுக்கிறனால பாஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பாருங்க, கொதிக்க தண்ணி ஊற்றினேன். கொஞ்சம் கூட கட்டி தட்டாமல் ஒரு கையில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கையில் இப்படி கலக்கிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி ஆகுதுன்னு. பத்தலைன்னா இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னொரு அடுப்பில் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நல்லாவே வேக விட்டுருங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நல்லாவே வேக விட்டுருங்க. வேக விட்டதுக்கப்புறம் நம்ம சக்கரை போடலாம். சரியா? நல்லாவே வேகட்டும். இந்த மூடியெல்லாம் வைக்க வேணாம். இது 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பாருங்கள், ரவை வெந்துருச்சு. இதில் இருந்துக்க தண்ணி மட்டும் இதாகட்டும், வெந்துட்டும். நல்லா கலக்கலாம். இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இருங்க பாருங்கள், இதுக்கு நான் ஒரு 5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுறேன். நம்ம இந்த தித்திப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். எங்களுக்கு லைட்டாக தான் ஸ்வீட் பிடிக்கும், அதனால் லைட்டாக போட்டிருக்கேன். இது கூட இன்னொன்று போடுறோம். என்னென்னா, இது கூட தேங்காய் துருவல். ஓகே, இதுதான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும், தூக்கி கொடுக்கும். இப்போது இது ரெண்டையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்படி நல்லா கிளறி விட்டணும், கட்டி தட்டும். இப்போ லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு போடணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போட்டுக்கலாம், எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குறக்காக. எல்லாம் கிளறியாச்சு. கடைசியில் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டு ஒரு கிண்டி எடுத்து இப்படியே பரிமாறலாம். இப்படியே சூடாகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா ஆரியும் சாப்பிட்லாம். நீங்கள் ஆரி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸ்வீட்டெல்லாம் எப்போயுமே கொஞ்சம் ஆரி சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும், அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஃபைனலி டேஸ்ட் அண்ட் டெக்கரேஷன் க்ரன்ச்சிக்காக ஒரு கொஞ்சம் முந்திரி போட்டு